தோழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் வன்மகுடோன் மாரிதாஸ் 2 ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கு. அதாவது டிஎம்கேவின் துணை பொதுச் செயலாளராக இருக்கிற ஆர் ராசா அவர்களை பற்றி, அதாவது கலைஞர் உயிரோடு இருந்த தருணம், ஒரு ரொம்ப சிக்காக இருந்தார் இல்லைங்களா, அப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி கழுத்தில் ட்ரெக்கஸ்டியூம் எல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் முதலமைச்சர் ஸ்டாலின் பற்றியும் அவருடைய திறமையை பற்றியும், அந்த சிறையில் இருந்தப்போ அவருக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்தது அதை பற்றியும் அவர் ஒரு ஆடியோ பேசினதா இந்த வன்மகுடோனு சங்கி மாரிதாஸ் 2 ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு சில கட்சிகள், அதாவது குறிப்பாக நாம் தமிழர் கட்சி, அப்புறமா அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு சில, அதாவது ஜனம் டிவி, இந்த மாதிரி சங்கி டிவிகள் எல்லாம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. சரி, அதாவது இந்த ஆடியோ என்ன மாதிரியான இம்பேக்டை கிரியேட் பண்ணும் டிஎம்கேவில், ஆர் ராசாவுக்கு இதனால் பின்னடைவு வருமா, இல்லைன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு இமேஜ் இந்த ஆடியோ மூலமாக குறையுமா அப்படின்றத பற்றி தான் நான் சுருக்கமாக இந்த வீடியோவில் பேசலான்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் மாரிதாஸ்க்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஆர் ராசா போன்ற ஒரு திறமையான, ஒரு ஆற்றல் மிக்க ஒரு தலைவரை பற்றி, ஒரு ஆளுமையை பற்றி பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக. ஆர் ராசா அவர்கள் பேசினதா பரப்பப்படுகிற இந்த ஆடியோவை நீங்களே கேளுங்க. ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா, நான் அரசாங்கம் 2 மாசம் கழிச்சு கண்டிப்பா வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் பார்த்தாங்க? என் மனதில் நான் ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல தான் இருக்கீங்களா? கலைஞர் ஜெயிலுக்கு போச்சு போனோம். அது மேல நான் சொல்ல முடியல. என் வீட்டுல தான் சிபிஐ இருக்கானா? யாரும் என்ன பார்க்க வந்தீங்களா? நான் திமுக ரெப்ரசன்ட் யாராவது தலைவர் துறவு அனுப்பிச்சாரா? ஒரு அமைச்சர் வந்தீங்களா? நீங்க சொந்த பாசத்துல ஐடியா இருந்திருப்பீங்க. அண்ணாவோட படம் கேளுங்க. நாங்கெல்லாம் வந்தோம். கனிமொழி வந்தது போல எல்லாம் படம் எடுத்துட்டு எல்லாம் வருது, எனக்கு தெரியாதா? ஆனா அந்த 2 மாசத்துல என்னுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? நான் பஸ் ஆயிரம் என்ன இருக்கும்? அழகிரி ஒன்றும் வராது. இந்த ஒன்றும் அரசியல் இல்ல. அழகிரி கனிமொழி அரசாங்கம் இருப்பாரு. கலைஞர்கள் வாங்கி கொடுத்தவங்க ஸ்டாலின் காலம்ல கலைஞர் பிறகு கட்சி அவர்கிட்ட போகும். ஆனா ஏன் பிடி விட்டு போகாது சார். காலத்துல வெயிட் பண்ணுவோம் சார். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ சேஞ்ச் ஆகும் சார். நான் பின்னாடி வரேன். வெளியே ஒருபாடு நீ கண்டிப்பா கேட்கல. வெளியே நான் ஹீரோ. அது என் புக்கு வெளியில இங்கிலீஷ்ல தமிழ்ல வருது. ஹிந்து ராம் படிச்சுட்டு மலைச்சு போயிட்டாரு. என்ன சார் இந்த மாதிரி எடுத்துருக்கீங்க? பிக்சர் எடுக்கிற எல்லாத்தையும் இல்லை. மன்மோகன் சிங் சிதம்பரத்தை என்ன பண்றேன் நான். அந்த புக்கு ஒரு பெரிய ஸ்டாமாகும். அது வரைக்கும் நான் அடைக்க வச்சுப்பேன். அதுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்துவேன் சார். எப்படின்னு கேளுங்க. வட மாவட்டங்கள்ல பன்னீர் கூடு அந்த சிவசங்கர் சொல்லுவான். நான் எப்படி இருக்காங்க சார். சார் எங்க ஊர் எனக்கு ஜாதி கிடையாது. பன்னீர்லாம் என் ஃப்ரெண்டு சொந்தக்கார மாதிரி சார். எந்த ஊருக்கு வந்தேன் கீழே கவுண்டர் இருக்கு. எந்த கவுண்டர் ஆச்சும் என்ன இசைன்னு பாக்குறாங்க. எல்லா கவுண்டர் அட்டன் பண்ணி அப்போ ஜாதியை தாண்டி வெளியே விட்டோம்னா அதுக்கு என்ன போதுமான காசு இருக்கா? போதுமான மூணு இருக்கு. கலைஞர் போயிட்டா கனிமொழி ஸ்டாலின் பஞ்சாயத்தை வந்தோம். இப்ப அவருக்கு தான் ட்ரெயின் இருக்கா? டெல்லிக்கு போகும்போது இங்கிலீஷ் கூட்டிட்டு வரேன். ஒண்ணு இன்னொரு தங்கச்சி நம்ப மாட்டாரு. என்ன தங்கச்சி கனிமொழி நம்ம உண்மையாது கனிமொழி எதுக்கு மாட்டாரு. சென்று விட்டாரு. என்ன வரையும் எழுத முடியாது. புரியுதா? என் கம்யூனிட்டி எழுத முடியாது. என் அறிவு எழுத முடியாது. என்கிட்ட இருக்கு வேற சொல்லுவது தெரிய முடியாது. வேற லாக்டவுன் நாங்கள் வச்சிருக்கேன். புரியுதா? நேரம் எனக்கு இப்ப சரியில்லை. சொல்றது கேள்வி இல்ல. தலைவர்கிட்ட பேச முடியாது. இவர் போய் முட்டிட்டு திரும்பி வர்றாரு. நினைச்சிட்டு இருக்காரு. எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு. தலைவர் ஒரு செப்பேர் வரும். எல்லா பிராமின் போட்டு அடிப்போம். சரிங்க. எல்லாம் இண்டோ எக்ஸ்பிரஸ் எல்லாம் அடிப்பாங்க போட்டு. இப்பதான் அப்படிதான் அடிச்சுட்டு இருக்காங்க. இவன் நினைக்கிறது நம்ம இந்தியா மாதிரி ஜெயிச்சிடலாம். அப்படி இல்லை. கவுண்ட் அப்படி இல்லை. இப்போ ரைட் அப்பாவே அவரே கைதிமா இருக்காரு தலைவர். இவர் டேக் அவுட் பண்ணிட்டாரு. இப்போ போய் முட்டி போனீங்கன்னா
வேற மாதிரி போகும். ப்ளீஸ் ஓவர் நைட் கன்வின்ஸ் பண்ணுங்க. எனக்காக கன்வின்ஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம போவோம். மூவ் பண்ண வேண்டிய மூவ் பண்ணுவோம். நான் எவ்வளோ கரெக்டாக சொல்கிறேன். உங்களுக்கு நியாயமானது அதுதான் புத்திசாலித்தனம். ஒரு பிராமணனுக்கு நமக்குள்ள வித்தியாசம். நம்ம அறுவடை தூக்கிறோம், அவன் அறுவடை தூக்கணும், முடிச்சிடும் வரை செய்யணும். சைலண்டா முடிக்கணும். நான் இப்போ வந்து அந்த பார்க்கறதுக்கு அடுத்த பார்த்த உடனே வேலை தான் சொல்லுவாரு. வேண்டாம், எலெக்ஷன் முடிப்பேன். எலெக்ஷன் முடிச்சு போனா இல்லை, நீ இடையில வர நான் ஸ்பீக்கர் மொழி போட்டு என்ன பேசணும் காமிக்க சார். இன்னைக்கு கூட காமிக்க சார். நான் மொழிவரவே இல்லை. ஸ்டாலின் போன போட்டு இன்னைக்கு என்ன நடந்தது, நியாயமானது, அவர் பின்னாடி ஒரு குரூப் இருக்கு. ஒண்ணு சமாதானம் ஆயிட்டாருன்னு மாற்றலாம். சமாதானம் உங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்கறாரு ஸ்டாலின். குமார் கூட சமாதானம் இல்லை. நீங்க சொல்லுங்க. தனியால பண்றேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஆபீஸ்க்கு இந்த 2 வாரம் இந்த 2 வாரம். முதலாவது விஷயம், இந்த ஆடியோ உண்மையா பொய்யா அப்படின்னு ஃபஸ்ட்டு அதை பற்றி விளக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து உண்மையான ஆடியோ தான், அவர் தான் பேசுகிற வாய்ஸ் தான். ஆனால் இதில் என்னன்னா சூட்சமாக என்ன இருக்குதுன்னு சொன்னால், பல நிமிடங்கள் பேசின அந்த அங்கங்கே ஒரு வார்த்தையை எடுத்து எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி வேற அர்த்தம் கொடுக்குற மாதிரி. அதாவது அவர் நேரடியாக குற்றச்சாட்டு இந்த ஆடியோவில் இருக்கிற குற்றச்சாட்டு மாதிரி பேசலை. ஆனால் ரொம்ப நேரம் பேசின அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை ஜாயின் பண்ணும்போது ஒரு புது அர்த்தம் ஒன்று உருவாகும். அப்படிதான் இந்த ஆடியோ பற்றி நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து ஆர் ராசா அவர்கள் வந்து தைரியமாக வக்கீல் நோட்டீஸ் வந்து மாரிதாஸுக்கு எதிராக வந்து அமைச்சிருக்கிறாரு. வந்து பல நிமிடங்கள் பேசின அந்த ஆடியோவை சுருக்கி வேற அர்த்தம் படும்படி, அதாவது டைரக்டா ஸ்டாலினை டைரக்டா வந்து திமுகவையும் குறை சொல்ற மாதிரி, இவரை வந்து பெருமையை பேசிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இவங்க கிரியேட் பண்ணிடுறாங்க அப்படின்றத நான் சொல்ல வரேன். இந்த டிஎம்கேவுக்கு எதிராக இருக்கிற பல மீடியாஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, இது வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படி இப்படின்னு சொல்ற மாதிரி. அப்போ எனக்கு என்னன்னா, இந்த தாக்கத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொன்னா, ஆர் ராசாவுக்கு எதிராக பல பேர் வந்து இப்போ ஸ்டாலினை குறை சொல்ற மாதிரி பேசியிருக்காரு இல்லையா. அப்போ ஸ்டாலினுடைய ஆதரவாளர்கள் ஆர் ராசாவுக்கு எதிராக திரும்பி டிஎம்கே கட்சிக்காரங்க அங்கங்க ஏதாவது போராட்டம் பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. மயான அமைதி தான் இருக்கு இங்க. அப்போ ஒன்று ஆர் ராசா மேல கோபத்துல இருக்கிறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அங்கங்க நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரியான எதுவுமே இது வரைக்கும் வந்து எந்த நியூஸும் வரல. அதுக்கப்புறமா வந்து சீனியர் தலைவர்கள், ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கிற பல சீனியர் தலைவர்கள் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஏதாவது கண்டிச்ச மாதிரியோ இந்த மாதிரிலாம் நடந்தது, இதை பற்றி ஆர் ராசாவை கண்டிக்கின்ற விதமாக எந்த ஒரு செயலும் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. அப்போ ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை பற்றி அவர் வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணதை பற்றி சொல்லியிருந்தாங்க. அவருக்கு என்ன பெருசாக சேஞ்ச் நடந்துருச்சு, இலாக்கம் மாற்றினாங்க, அவ்வளோதான். அப்போ அது உண்மையா பொய்யா? அதே மாதிரி தான் இந்த விஷயத்தை கொண்டு டிஎம்கேவை வந்து அதில் இருக்கிற சீனியர் தலைவர்களை வந்து இந்த மாதிரியான ஒரு கேவலமான அரசியலை, இந்த மாதிரியான ஒரு பிஜேபின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆடியோ வீடியோ இதனுடைய அரசியல் தான் இங்கே போயிட்டு இருக்கும். இது வந்து இன்னும் சீப்பாக பிஜேபியை பற்றியான இன்னும் வந்து சீப்பான இமேஜ் தான் இது வந்து உருவாக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. இப்போது ஆர் ராசா அவர்களை பற்றி நான் சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால், அவர் வந்து இப்போ சார்பட்டா பரம்பரையில் ஒரு டைலாக் வரும், உன்னை புறக்கணிக்க முடியாத வெற்றி உன்னுடைய வெற்றி அப்படின்னு கபிலனை பார்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஆர் ராசா என்பவர் வந்து திமுகவில் புறக்கணிக்க முடியாதவர். ஏன்னா அவருடைய டேலண்ட் அந்த மாதிரி. ஒரு சிலர் நினைச்சுக்கலாம் ஆர் ராசா வந்து ஈஸியாக வந்து அவர் வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி. அவருடைய திறமையும் அவருடைய ஆற்றலும் அந்த திமுகவுக்கு மிகப்பெரிய பலம். அப்போ புறக்கணிக்க முடியாதவர் தான் ஆர் ராசா. அடுத்து வந்து எதிர்கட்சிகளே கொண்டாடுறவங்க. இப்போ நீங்கள் நேஷனலில் நீங்கள் நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா பிஜேபி கூட அவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாரு வாஜ்பாய் காலத்தில். அப்போ வாஜ்பாயே வந்து அவரை வந்து பல முறை வந்து பாராட்டியதா ஆர் ராசா வந்து சொல்லியிருக்கிறாரு. இப்போது நிறைய முறை நாடாளுமன்றத்தில் அவர் பேசும்போது பல சங்கிகள், பல அக்மார்க் சங்கிகளே வந்து என்ன பண்ணுவானு சொன்னால் ஆர் ராசா பேச்சு கேட்டு அப்படியே வாயடிச்சு போய் நிற்பான். அவனால் என்ன ஆர்கியூ பண்ணுறது, பல விவாதங்கள், இப்போ ஃபினான்ஷியலும் சரி மெடிக்கல் பற்றியும் பல விவாதங்கள் வந்து நடைபெறும் போது ஆர் ராசா பேசுவார். நீங்கள் அதை ஒரு முறை கேட்டு பாருங்கள். அப்போ வந்து எப்படியாப்பட்ட மட்டமான சங்கிக்கும் அங்கே வந்து ஆர் ராசாக்குன்றது ஒரு பேர் இருக்காங்க. அப்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு நேஷனல் லெவலில் வந்து அவர் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர். இன்னைக்கு டைரக்டாக மோடியை பற்றியும் அமித்ஷாவை பற்றியும் சனாதனத்தை பற்றியும் ஒரு பேசுகிற ஒரு தில்லான ஆளுன்னா அது வந்து ஆர் ராசா. ஆர் ராசா வந்து
அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். மொத்தத்துல இந்த மாரிதாஸ் வந்து இந்த டிஎம்கேவில் ஒரு விரிசலை உண்டாக்கணும். இப்போ ஒரு கபடி டீம் மாதிரி தான். இங்க பல ஸ்ட்ராங்கான வந்து சீனியர் தலைவர்கள் இருக்கிறாங்க டிஎம்கேவில். நீங்க பார்த்தீங்கன்னா ராசா, அதுக்கப்புறமா வந்து நம்ம பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், இந்த மாதிரி வந்து ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். இவங்களெல்லாம் வந்து ஒரு கபடி டீம் மாதிரி. கபடி டீம்ல வந்து 7 பேரும் வந்து வரிசையா நின்னா அது எவ்வளோ ஸ்ட்ராங் டீமுக்கு. அப்போ ஒரு விக்கெட்டா எடுத்து லாஸ்ட்ல 2 பேர் இருந்தா ஈஸியா லோன் காலி பண்ணிடலாம். அப்படிதான் வந்து ஒருவருக்குள்ள ஒருவர் வந்து முரண்பாட்டை உருவாக்கி, அந்த முரண்பாட்டின் மூலம் அந்த டீம் வந்து உடைஞ்சு லாஸ்ட்ல லோன் காலி ஆகுற மாதிரி கபடியில இதே மாதிரி தான் வந்து பல விஷயத்தை இந்த சங்கிகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். முதலாவது என்ன சொல்றதுன்னா, இப்போ தலித் இளைஞர்கள், ஓபிசி இளைஞர்கள், பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள் இந்த ராசா அவர்களை பற்றி படிக்கணும். அவர் அந்த 2G பத்தி படிக்கணும். 2Gன்னா என்ன? 2Gல வந்து அவர் எப்படியான ஒரு கஷ்டத்தை பட்டாரு, அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன, அதுல இருந்து அவர் வெளியே வர்றதுக்கு அவருடைய போராட்டம் என்ன, இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா நீங்க வந்து எப்படிப்பட்ட நம்ம ஒரு அரசியல் இருக்கோம், எவ்வளவு வந்து ஒரு மோசமான சூழ்ச்சியான இந்த விஷயத்தில் நடந்திருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் மாரிதாசனுடைய முயற்சி வந்து வீண் தான். இதன் மூலம் டிஎம்கேவில் எந்தவித இம்பேக்டும் வந்து கிரியேட் ஆகாது. அதாவது இந்த விஷயத்துக்கு அப்புறமா பல டிஎம்கேவுக்கு எதிராக இருக்கிற மீடியாக்கள், யூடியூபர்கள் பேசுனது மட்டும்தான் மிச்சம். மற்றபடி திமுகவில் எந்தவித சலனமே கிடையாது. அதாவது நடு கடல் எப்படி அமைதியா இருக்கோ அப்படிதான் அமைதியா இருக்கு. அதனால இந்த மாரிதாஸ் இந்த ஆடியோ, இந்த வீடியோ இதெல்லாம் போட்டு டைமை வேஸ்ட் பண்றது இனிமே வந்து வேலைக்கு ஆகாது. எலெக்ஷன்ல அதிக பெரும்பான்மையுடன் டிஎம்கே ஜெயிக்க போது நீ வழக்கம் போல அந்த 4 சவுத்துக்குள்ள நீ வந்து வீடியோ போட்டுட்டே இருக்கணும் காலம் ஃபுல்லா. அப்போ என்னைக்கோ பேசின ஒரு ஆடியோவை அதாவது லென்த்தா பேசின ஒரு ஆடியோவை சுருக்கி இன்னைக்கு வந்து அரசியல் பண்றான்னா உன்னுடைய கேடுகட்டத்தனத்தை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். உன்னுடைய சில்லறத்தனத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நீ எல்லாம் ஒரு ஆள் இதுவே கிடையாது அப்படின்றத மக்கள் புரிஞ்சுக்கணும் தான் இந்த வீடியோ நான் பண்றேன். தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணின்னு பாருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.